வணக்கம் நண்பர்களே, இது ஞாயிற்றுக்கிழமை காணொலி. ஓட்டத்துக்கு போகல, என் மூஞ்ச பார்த்தா தெரியும். காலையில எங்க அம்மா சுப்ரபாதம் பாடி பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு புதுசா ஒரு ஆள் இன்ட்ரோ பண்றேன். எல்லாரும் நர்சரிக்கு போய் ஒரு நல்ல செடி வாங்கிட்டு வந்து வளர்ப்பாங்க. ஆனா நான் எதுவுமே இல்லாத ஒரு காம்பு எடுத்து அதை வளர்த்தே தீர்வுன்னு சொல்லி அம்மாட்ட பெட்டு கட்டி அதுல 2 வந்துருச்சு. அதை பத்தி அடுத்த அப்டேட்ல சொல்றேன் ஒன் பை ஒன்னா. அப்புறம் அப்படியே டீயை குடிச்சிட்டு முக்கியமா ஒரு கடைக்கு கிளம்பிட்டு நண்பர்களே. என்னன்னா அந்த சூனா போனால மெடிக்கலுக்கு போற நிலைமைக்கு தள்ளப்பட்டு நண்பர்களே முதுகுல மூச்சு பிடிச்சிக்கிச்சு. அதனால டேபிள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த கையோட இந்த கூடையை கொடுத்து கீழே அனுப்பி விட்டாங்க. என்ன காரணம்னா எங்க அப்பா லோடுக்கு போறாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கதான். இந்த சாப்பாடு கொடுக்க சீனை தமிழ் படங்கள்ல ஒரு பாட்டுல பாத்திருப்பீங்க. என்ன பாட்டு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதன் பிறகு காலையில சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா மாத்திரை போடணும்ல, அதனால வில்லுப்பட வடிவ ஸ்டைல்ல வாழைப்பழத்தை தின்னுட்டு மாத்திரை போட வந்துட்டேன் நண்பர்களே. சரி முழுங்க வந்துட்டேன். வயசுல இருந்து மாத்திரை முழுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். டேல சிக்கிஸ்னா கசக்க வேற செய்யும் நண்பர்களே. மாத்திரையை போறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்தோட வேண்டிட்டு கபக்குன்னு மாத்திரை வாயில போட்டேன் நண்பர்களே. மாத்திரையை போட்டு முடிச்சா யோசிச்சேன், நமக்கு வேற மூச்சு குத்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு மாத்திரையை போடலாமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, இருந்தா ரிப்ளை பண்றேன். அப்புறம் பைக் எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு நானும் விக்கியும் கிளம்பிட்டோம். நானும் நம்ம நண்பர் விக்கியும் மீனல் படத்துல ஒரு மேடி சாங் மாதிரி தலையாடிட்டே போய்க்கிறோம். அதுல விக்கி பூ வாங்க சொன்னாரு, வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிலுக்காக ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். விக்கி ஏதாவது கேஷுவலா பேசுங்க, நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரா, 12th படிக்கிற நம்ம 2 சேர்ந்து ஒரு பிள்ளைய பார்த்தோம்ல, அதை உனக்கு தெரியாம போய் நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிருக்காங்க நண்பர்களே. அப்பதான் தெரிஞ்சு நண்பர்களே இந்த வேலை எல்லாம் பார்த்திருக்கானே. அதன் பிறகு பரமக்குள்ள நேத்து வெயில் தங்கவலை மாதிரி ஏறி இறங்குது. வீடியோ எடுத்து வரைக்கும் போது மிச்ச வீடியோ சாயங்காலம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு ஜூட் ஆயிட்டோம். இல்ல அலைஞ்சதுக்கு அப்புறம் ஃபேன் கடியில போய் சட்டையை கட்டி படுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. லாஸ்ட் வீடியோல என் வெயிட்ட கேட்டேன், என் வெயிட் கரெக்டா 64 கிலோ. அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால மீன் குழம்பு தான் வீட்டுல. மஞ்சள் கலர்ல மீன் குழம்பு, அரை கலர்ல வறுத்த மீன், வெள்ளை கலர் சோறுல ஊத்தி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட கையோட மத்தியானம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. மத்தியானம் தூங்கவும் நண்பர்களே உடம்புலாம் சரியான ஹீட் ஆயிருச்சு. அதனால 2வது முறையா குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். குளிச்சு முடிச்ச கையோட ஒரு சட்டை எடுத்து போட்டுட்டு காலைல விட்ட ஷூட்டை திருப்பி தொடர ஆரம்பிச்சிட்டோம். நானும் நம்ம நண்பர் விக்கியும். நம்ம நண்பர் விக்கிக்கு ரொம்ப பிடித்தமான இடமான ரயில்வே ஜங்ஷன்ல தான். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் அங்க வெயிட் பண்ணி இருந்தாரு. ஷூட் எடுத்து முடிச்சிட்டு ரயில்வே ஜங்ஷன்லயே காப்பின் போட்டுள்ள கப்பல டீ வாங்கி குடிச்சிட்டோம். டீ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, பட் குடிக்கலாம். டீ குடிச்சு முடிச்சிட்டு அங்கேயே விக்கிக்கு எடிட் பண்ணி அப்பவே அவரோட இன்ஸ்டாகிராம்ல அப்லோடும் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி 4:30, நாங்க முடிக்கும் போது மணி 7. சூரியன் மறையும் போது வந்தோம், நிலா உச்சியில் இருக்கும்போது வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே நல்லா போச்சு நண்பர்களே எங்களுக்கு. ஓகே நண்பர்களே, இணைந்திருங்கள்.